ஏதோ இருக்கிற கொஞ்சத்தையும் விற்று நீங்கள் கேட்குறதெல்லாம் பண்ணிடுறேங்க. சரி, இந்த கல்யாணத்தை நாளை கடத்தாம வர முகத்திலே வச்சுக்கலாம். என்னப்பா சொல்ற? நான் என்னங்க சொல்ல போகிறேன்? சாயந்தரம் குடிச்சுக்கலாம் வந்துட்டேன். சரிம்மா, நீங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு போய் மோர் கொண்டு வாமா. இது ஒரு வீடு தானே, வீடு ஏதாவது வேற? இது மட்டும் தாங்க. ஏமா பார்த்து கொடுக்க மாட்டியா? போய் வேற டம்ளர்ல எடுத்துட்டு வாமா. வேண்டாம், போதும். ஏன்னா எங்க வீட்லயே நாங்க வரும்போது ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டோம். போதும், போலாமா? அப்பா, இவங்கள எதுக்கு வந்துட்டு போறாங்க? ஏமா, இவங்க உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்கம்மா. இவங்க பையன் பேர் கூட சந்தோஷம். கட்டுனா உன்னை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாராம். சரி, அதுதான் உனக்கும் சரியா இருக்குன்னு முடிச்சிட்டோம்மா. சரிம்மா, நீ வீட்டை பார்த்துக்க. எனக்கு கொஞ்சம் வெளியில் இருக்குது, நான் போயிட்டு வரேன். என்ன கேபிள் கனெக்ஷன்லாம் கொடுக்க முடியுதா? எங்கடா கொடுக்க முடியுது? கொடுக்கவே விடுறானுங்க. எவனா ஒருத்தங்க எடுத்து போடுறான்டா. நீ கொடுக்குற கனெக்ஷன் தான். எவனா அவன்? பொழுது சாஞ்சு பல மணி நேரம் ஆச்சு. குட் மார்னிங் குட் மார்னிங்கிறான். டேய், எவன்டா நீ? என் பேரு மைக்கு தான் தூக்கி பத்தி பேசுறாங்க. என் பேரு காளைங்க. என்ன காலை? மொரட்டு காளைங்க. வாரட்டு காலை ஏமாடா. நான் அமெரிக்காவில இருந்து வரேங்க. என்ன பேரிக்கால இருந்து வந்த மாதிரி பேசுறான்? டேய், நீ அமெரிக்கால இருந்து வா, ஆப்பிரிக்கால இருந்து வா. இப்ப எதுக்கு குட் மார்னிங் சொன்ன? எங்க ஊர்ல இதாங்க பகலு. சரி, நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் இருந்தேங்க. பொண்ணு பாக்குறது வந்துருக்குங்க. ஆமா, நீ யார் விட்டு பையன் பஸ்? நான் நம்ம ராசமாக்கா இருக்காங்கல்ல. டேய், நம்ம ராசமக்கா. நம்ம ராசமக்கா. அட ஆமா, அவன் வெளியூர்ல இருக்கிறதா சொன்னாங்க. அதானே, இவன் ஒன்றும் தெரியவில்லையே. டேய், நீ ராசமோடுமே? ஆமாங்க. சரி, வெளியூர்ல தான் இருக்கிறாங்க. நாங்க ஏதோ ஆப்பிரிக்காங்கிறான், பேரிக்காங்கிறான். சரி, எனக்கும் டவுட் தான். இது கேட்பான் மாட்டியா? ஆமா, அமெரிக்கால பொண்ணு எல்லாம் இல்லையா? இல்லையா, இருந்தாலும் நம்ம ஊர் பொண்ணு மாதிரி வருங்களா? நம்ம ஊர் பொண்ணு எதாவது வேணுமா? ஆமாங்க. ஏண்டா, ஆப்பிரிக்காவில் அப்படியே வெள்ளை தோலோட அப்படியே சக்க சவியன்னு இந்த ஷார்ட்ஸ் ஸ்லீவ்லெஸ் புரியலையா? புரியல கேவல? அவனுக்கு புரியுது. ஆனா இந்த ஜட்டி பிராவோட சுத்துவாங்கல்ல, அது மாதிரி பிள்ளைகள் விட்டுட்டு இழுத்து போத்திக்கிட்டு சுத்துறவள வந்து பார்க்க வந்திருக்கியாடா? சரி, எது மாதிரி பிள்ளைய பாக்குற? என் அழகுக்கும் அடேங்க அப்பா, என் உடம்புக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி சத்தியமா கல்யாணம் ஆகுது உனக்கு. எதிர்பார்க்கறீங்க, சொல்லுங்க சீக்கிரம். என்னங்க? என் ஆம்ஸ் வெயிட்டுக்கும். எங்க காட்டுங்க பாப்போம், காட்டுங்க. வெயிட் தான்டா. அவங்க வாட்சதுல அளவு பார்க்கலாம். சரி, ஆனா இவன் இதுக்கு நம்ம ஊர்ல பொண்ணு கிடைக்காது. சுடுகாட்டுல வேணா போன வருஷம் செத்த பொண்ணத்தை வண்டி தோண்டி வந்து கல்யாணம் பண்ணலாம். கரெக்ட் கேவல, கேவல கரெக்ட். அதுதான் உனக்கு சிக்கும். கட்டிக்கிறியா? என்னையா? யோ, மாரியா கோயில சுடுகாடுக்கு தெரியுமா? சுடுகாடு, அதுல போன வருஷம் செத்த பணத்தை தோண்டி கட்டினாதான் உனக்கு. அப்படியா? அப்படியேதான். சரி, இந்த லோலா இதுக்கு பார்த்தா மேல கண்ணாடி போயிடுறான். எவ்வளவு இலக்காரமா இருக்கிற மாதிரி. எங்கடா ஒருத்தர் கூட காணா? என்னடா எப்படி இருக்கிற சகிமா? நான் சூப்பரா இருக்கேன். யாரா வந்து உடக்கத்தலைங்க? காளையா, நீ கேட்ட மாதிரி பொண்ணு இது ஒத்து வருமா? பாராடே, கலையை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறாடே.
நக்கறியா இவன் என் கால் தூசு கூட வர மாட்டான். அட கூப்பிடுறானே. இது போய் பல்லு வளர்க்க. டேய், இவன் கால் தூசி கூட வர மாட்டாளா? இங்க வா. என்ன கெடுத்தாடு? வெரி குட். நான் பாப்பு இந்த பக்கம் அதுவையா அதான் ஏரிக்கு போலான்ட்டு வேலை இருக்குல்ல. அவன் ஏரிக்கு போறங்கிற எதுவும் சாமான கொள்ளணும். ஐயோ அதெல்லாம் எங்க முத்தாயா எடுத்துட்டு வருது. முத்தாயாவா? முத்தாயா அந்த மண்வெட்டி கடப்பாறை அதெல்லாம் அது எல்லாமே ஆயா கொண்டு வந்துரும். நீ இப்ப சும்மா மட்டும் போயிட்டு ஏரியில் வேலை செஞ்சு வருவீங்க. ஆமா சரி, ஏரியில் வேலை செய்யறங்க எவ்வளவு அகலத்துக்கு தோண்டுவேன்? கடப்பாரி வச்சு ஐயோ நான் எதுக்கே கடப்பாரை எடுக்கிறேன்? ஆளுங்க இருக்காங்கல்ல, அப்படியே ஒரே போடு போட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க அப்படியே குத்திக்கிட்டே போவாங்க, நான் அப்படியே அகலப்படுத்திக்கிட்டே போவேன். ஏயா குத்துறோம், நல்லா குத்துவானா? எப்படி குத்துவான்? எப்படி குத்துவான்? ஒரு நாள் வா உன்னை குத்த விடுறேன். குத்த விடுவா, குத்த விடுவா. அப்ப எப்படி குத்தலாம்னு நல்லா தெரியும். நீ குத்தாயா? நீ குத்தாயா? ஏரியில குத்தினாலும் சுத்தம் தான் பண்ண முடியும், தண்ணி வராது. ஆமையா, அப்படியே நாங்க இறங்கி வேலை செஞ்சோம்னா வச்சுக்கோ, அப்படியே சீறிக்கிட்டு வரும் தண்ணி, தெரியுமா? என்னது தண்ணியா? வாய மூடு, வாய மூடு. வேர்வை தண்ணிய சொன்னேன், நீ ஏதோ தப்பா பேசாத. போடு அவனை. ஆமா, இங்க வா. மாடு நம்ம பால் கறக்கும் போது உதைக்குது நீல. நான் கறந்தப்போ உதைக்கலையே. இத நீ கேட்கவே இல்லையே. என் மாடு நான் பக்கத்துல போனாலே உதைக்குதியா. ஆனா உன் கையில என்ன வசியம் வச்சிருக்கேன்னு தெரியல. என் மாட்டோட காம்ப புடிச்சு நீ இழுக்க பால் பீச்சிக்கிட்டு வருது, தெரியுமா? வருமே, இழுக்குது யாரு? நான்ல. என்ன வேணா ஒரு நாள் விட்டு பாரு, நான் நல்லா கறப்பேன். அப்படியே சொர்ரு சொர்ரு சொர்ருன்னு சொர்ரு சொர்ருன்னு. டேய், நாங்க எதுக்கு இருக்கிறோம்? நாங்க தான் கறந்துட்டோம்ல ஆல்ரெடி. ஐயோ, எங்க வீட்ல எல்லாம் பால் கறக்கல, பால் வச்சுட்டேன். அந்த எருமை எல்லாம் பார்க்க எங்க வீட்ல வேற ஒரு வேலை தான் இருக்கு. என்ன வேலை? அதுவாயா, கீழ் வேலை மேல் வேலை. மேல் வேலையா? ஆமாயா. யாரு போட்டு வேலை செஞ்ச? யோ இல்ல, இப்ப வேலைக்கு யாரு போட்டு வேலை செஞ்ச? அப்படி கேளு. அது ஒண்ணு இல்லையா, எங்க வீட்ல நானு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தேன். அந்த ஆளுக்கு ஒரு எத்தனை வயசு? ஒரு 60-70 வயசு இருக்குயா. அந்த ஆளு சரியாவே கீழ் வேலை பார்த்தா மேல் வேலை பார்க்க மாட்டேங்கிறான், மேல் வேலை பார்த்தா கீழ் வேலை பார்க்க மாட்டேங்கிறான். அதனால அவனை தூக்கிட்டேன். 60 வயசு ஆகி போச்சா? நாங்க எதுக்கு இருக்கிறோம்? நீ ஊர் சொல்லு பாரு, வந்துட்டே இருக்கிறோம். அப்படியா? சூப்பர்யா, சூப்பர். சரியா, நீங்க நாளைக்கு பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. பொழுது சாத்திரமா? சரி, பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துரு. இரு, அவளை என்ன நானும் நின்று பார்த்து அவன் பக்கத்துல நின்றுக்கிறான். அந்த மைக் சும்மா தானே இருக்கு. போ, இளவு எடுத்தணும் போ. அக்கா ஒரு தாங்க முடியல அவனையா. என்னடா பண்றது? என் தொழிலும் ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்குது. அவனை மட்டும் கூப்பிடுறியா, என்னையும் சேர்த்து கூப்பிடுறியா? சரி, நீங்க முன்ன பால் பீச்சறதுக்கு அடிச்சுக்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் சொந்த தொழில் இருக்குல்ல, எதுக்கு பால் பீச்சு அடிச்சுக்கிறீங்க? அது தாயா ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. மேக்கப்புக்கு வர ஆயா மட்டும் தாயா வராங்க, பிள்ளைங்களாம் வரவே மாட்டேங்குது. நீங்க மேக்கப் மேனா? ஆமாயா. இல்லப்பா சாமி, நான் என்ன சொல்ல, நீ தொட்டு விட்டு அப்புறம் 4 பண்ண குத்தி கொடுவேன். நான் எப்படி இப்படி வந்தேன், நீ இப்படி வந்தா? புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. சரி, என்னையே குழப்புறீங்க. நான் போயிட்டு நாளைக்கு வரேன், நீங்க சாயந்தரமா வந்துரு. சரி, நான் போயிட்டு வரேன். போயா. ஏய் கேபிள், நமக்கு வேலை கம்மியா தான் இருக்குது. ஒண்ணு பண்ணலாம், ஒண்ணு நீ மேல வேலை பாரு, நான் கீழ் வேலையை பாத்துக்கிறேன். சரியா? நான் கீழ் வேலை தான் பார்ப்பேன். சரி, நாளைக்கு போய் யாரு மேல வேலை பாக்குறது கீழ் வேலை பாத்துக்கலாம். முதல்ல எங்களால வரதட்சணை கொடுக்க முடியுமான்னு தான் பயமா இருக்கு. ஆனந்தி, இந்த பாருங்க, அதான் நேத்தே எங்க அப்பாவும் அம்மா வந்து பேசிட்டு வந்துட்டாங்களே. இதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணம் தான். ஆமாங்க, இருந்தாலும் என்னை பார்த்ததுமே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இருந்தாலும் எங்களால் வரதட்சணை கொடுக்க முடியுமான்னு தான் பயமா இருக்கு. ஆனந்தி, இந்த பணம் காசு இதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. நல்ல குணம் தான் முக்கியம். தங்கம் எனக்கு முக்கியம் இல்லை, தங்கமான மனசு தான் முக்கியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு.
அதனால்தான் கட்டிக்கிட்டா உன்னைதான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நமக்கு இடையில இந்த இடைவெளி. அதுக்கப்புறம் நான் கட்டி அணைச்சா நமக்கு இடையில கேப்பே இருக்காது. அடேங்கப்பா, எவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்க. உங்க ஆசையை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஆனந்தி, பயமா இருந்தா என்னை கட்டி அணைச்சுக்கோ, பயமே வராது. மன்னவா ஒரு
நடக்குது முத பார்த்தேன் மூதேவிய என் பொண்ணு இல்ல நானே சொல்ல வந்தேன். அது வாங்க வாங்க இருங்க, உங்களுக்கு உட்கார சேர் கொண்டு வரேங்க. சரிம்மா. எவ்வளவு பக்குவமா பேசுது. பணக்கார பொண்ணு கூட காட்டிக்கல. தங்கமான பொண்ணுதான். பணக்கார பொண்ணுங்க எல்லாமே உனக்கு தங்கமான பொண்ணுதான். இல்லைங்க, அந்த பொண்ணு கரெக்டா தான் போடுச்சு. நான் தான் தப்பா உட்காந்துட்டேன். அதை ஏன் திட்டுறீங்க? சின்ன பொண்ணு பாவம். அப்பா சேர்ல அழுக்கிறது இல்லப்பா, அதான் தொடச்சிட்டு. சரிம்மா, பரவாயில்ல. எங்களுக்கு குடிக்கிறது சுகந்தி, எனக்கு காஃபி வேணாமா? மோர் இருந்தா ஒரு டம்ளர் கொடு. இவளுக்கு வேணா காஃபி போட்டு விடு. என்னம்மா தம்பியும் நீங்களும்? அது ஒண்ணு இல்லைங்க, எங்க பையனுக்கு உங்க பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? என்னம்மா சுகந்தி? ஏண்டி காசு சுடுதுங்களா? ஏண்டி காஃபி குடிச்சிட்டு கண்ணீர் விடுற? காரமா இருக்குது. லூசு, காஃபி ஆரமா இருக்குன்னு சொல்றது நீ லூசா? என்னம்மா நீ? அப்பா நான் 4 ஸ்பூன் காஃபி தூள் தான்ப்பா போட்டேன். காபி தூளுக்கும் மிளகா பொடிக்கும் வித்தியாசம் தெரியலையா? என்னம்மா பொண்ணு நீங்க பாத்து போறதில்ல? சரி விடுங்க, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாதனமா மிளகாத்தூளை போட்டா. நீங்க எப்படி எங்க பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? அப்படியா? இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் ஏன்னா சொத்து பத்து அத்தனையும் என்னோட பொண்ணு ஒரே பொண்ணுக்கு தான். நீங்க எதிர்பார்க்கறதோட அதிகமாவே என்னால செய்ய முடியும். சரி சரி கவலையே படாத. சரி, அப்ப வாங்க போலாம். சரி போயிட்டு சரி. இந்த ஊர்ல எண்ணெய் வைக்கிற நேரம் செல்லே கோயில் எருமை ஏழத்துக்கிட்டு அதெல்லாம் மேய்ச்சிட்டுக்கலாம். ஒரு பொழப்பம் ஆக மாட்டேங்குது. Open Gangnam Style. தம்பி ஏண்டா 5 ரூபா 6 ரூபா போட்டு வாங்கணும் வேலை தெரியும். இருபடி யார் பண்ணீங்க? நான் வந்துண்ணா, என் பேரு கோதண்டனா. இருந்துட்டு போ. இங்க என்ன மாதிரி வந்தா? எனக்கு வேகம் தான் விடுவேன். யார்? நானே துப்பத்து போல பொழைச்சிட்டு இருந்த ஊர்ல வந்து என்கிட்ட வந்து வேலை ஓடும் நோலை ஓடுங்கிற. சரி, நீ எந்த ஊரு? நம்மளுக்கு விரிச்சு வச்சா படையிறேன். அத்தான் இந்த அளவுக்கு ஆண்ட கிடக்குது. சரி, இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுக்கிறேன்? நானே சொல்றேன் கேள்ல. சொல்லு. காலையில 7 மணிக்கு வந்துருப்பேன். சரி, 2 சொம்பு டீ, ஒரு 10 பண்ணு, 5 வரைக்கும் திம்பானே. 5 வரைக்கும்? ஆமா. தான் 9 மணிக்கு ஆள வச்சு படுத்துருவேன். 9 மணிக்கு? சரி, 9 மணிக்கு இப்படி போய் கேட்டுக்குது. அதுக்கப்புறம்? ஆமாண்ணே, 9 மணிக்கு எந்திரிச்சு அவ்வளோ சோறு, அவ்வளோ பொரியல், அவ்வளோ. சரி, குழம்பு ஒரு 1/2 உண்டா, அப்புறம் ரசம் ஒரு 1/4 உண்டான சாப்பிட்டு 2 மணிக்கு ஆள வச்சு படுத்துருவேன். ஓ, மதியானம் சிட்டு போக வேண்டதுப்பா. சரி, மதியம் அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? மத்தியானம் டானு 2 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு அவளை
அவ்வளோ சோறு. சரி. ரசம் கொஞ்சம் தயிர். ஏப்பா அதுக்கு மட்டும் ரசம் தயிர் மட்டும் வச்சுக்கிட்டா? ஜீரணம் ஓ மதியானம் ஒரு நாளா? அதுக்கப்புறம் தானே ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு படுத்துருவோம் மறுபடியும். நைட் ஷிஃப்ட் போக மாட்டேதுப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? 8 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 10 சப்பாத்தி. சரி. 5 புரோட்டா. 4 ஆம்லெட். ஆம்லெட்டுகளும் 2 ஆப்பாயிங்க. இது வேற. சாப்பிட்டு அப்படியே படுத்துருவேன். சரி சரி. நீ எப்பதான் வேலைக்கு போவா? அண்ணா நான் சொன்னதுதானே வேலைய. ஓ திங்கிற தூங்க தான் வேலைய. ஆமாண்ணே. ஏன்னா அது என்ன கஷ்டம் இந்த வேலைக்கு நீ வரா? அது யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இந்த வகுத்துக்கு எவனா கொடுப்பான்? உனக்கு சோறு போறனாலும் சரியாக இல்லைன்னா ஒரு 4 வைக்க போற போட்டோமா இன்னும் கொஞ்சம் எறும்பு நல்லா வளரும்டா. ஏன் எப்படியாவது பார்த்து வேலை கொடுங்க. என்னன்றா வேலை கொடுப்பேன். சரி நீ வேலை வேற கேட்டு வந்துவிட்ட. ஒரு செக் பண்ணலாமா உன்னையா? செக் பண்ணானே. ஆள் சுறுசுறுப்பா இருப்பியா? இருப்பனே. நல்லா இருக்கிறான். சூட்டப் இருப்பா இருக்கா? உங்கள்கிட்ட சூட்டப் இல்லையாட்டுக்குது. நீங்க எந்த செஞ்சு விடுவா. சரி நீல ஒரு செக்கப் பண்ணலாம். உன்னை செக்கப் பண்ணி தான் அவனுக்கு நீல நிமிஷம் இந்த ஆளையா கால்கடி வைப்பேன். சரிண்ணே. கும்பிச்சு என்ன வேகத்தில் எடுக்கிறியோ அந்த வேகம் வேலை அப்பயே அவனுக்கு அப்பாயின்மெண்ட் எழுதி போறா. நீங்க எம்பாங்க திரும்பி இல்லை பேன் வந்து கீழே இறங்கி விடு. கும்மி மாதிரி கீழே இறங்கி நீ வைக்கணும். காலை கொஞ்சம் அகட்டி வைப்பா. போதும் போதும். ஏன்டா பாக்குற? ஏறா பல்லாக்கு இருக்குது. பல்லாக்கு தருமா? ஏன்னா இங்க பாரு காசு தானே இருக்குது. பொய் சொல்லாதீங்கண்ணா. ரொம்ப தூரமா இருக்குதுண்ணா. ஓ சரி 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 சரி. நீ இந்த வேலைக்காரனா? நீ குமி முடியுமா முடியாதுனாப்பா? இதுக்கு தானே ரொம்ப நாளா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அடப்பாவி. நீ குமிஞ்சு குமிஞ்சு எதுவும் பார்த்துருக்கிறியா? இல்லண்ணே. எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் எந்த இன்பத்துமும் கிடையாது. இப்படியே தான் போன மாடு மாதிரி. உனக்கு வேலை இல்லை. அண்ணா என் அறிவை பார்த்து போட்டு கொடுங்கண்ணா. என்னத்தை போட்டு தரணும்? என்ன என்ன பண்ணுங்க அறிவு? கொஞ்சம் ஆள் எடுக்க முடியல. கெல்ட்டுனா இவங்க பாரு தொப்பை பாரு. உனக்கு என்ன வேலை போட்டு தருவேன்? இல்லண்ணே கணக்கு வழக்கு பார்க்க. நானே கடங்காரனா இருக்கேன். நான் எங்க கணக்கு பார்க்கறது? என் அறிவுக்கு வேலை பார்த்து போட்டு கொடுக்கணும். சரி அறிவு தான் நிரூபிச்சு காமி. என்னத்தான் நீ அறிவு வச்சுக்கிற? நிரூபிச்சா நேரத்தீங்கண்ணா. நிரூபி நிரூபி. இருங்க. என்ன தொலைவர முருகா? இருங்க இருங்க. சவுக்காயத்தில் வச்சுக்கிறான்பா. ஏன் வரமணி? இது என்னண்ணே? இது என்ன நெல்லு? எனக்கு இது தெரியாதா? இது விதைக்கிறப்ப விதைக்கிறப்ப விதை நெல்லு. சரி ரைட்டுண்ணே. என்ன தப்ப வச்சுக்கிற பையன் நீயே? இருண்ணா. இது என்னண்ணே? இது என்ன பயிர்? இது விதைக்கிறப்ப விதை பயிர். இதெல்லாம் உலக வழக்கம் தானா? இதெல்லாம் வரத்தானே எப்பயுமே. ஓ சாமி ஒண்ணு. இது என்னண்ணே? இது என்ன கோட்டை? இது விதைக்கிறப்ப விதை கொட்டை. ஓ சரி சரி. உள்ள 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 இல்லை. எப்படின்னா நிறைய தெரியுங்களா? பிரமாதம் பிரமாதம். சூப்பர். உனக்கு வேலை உண்டு. எனக்கு எந்த மாதிரி வேலை வரீங்க? ஒரு வேலையும் கிடையாது. நான் எடுத்து ஊத்துவேன். சரிண்ணா. கொண்டு போய் கரெக்டாக வச்சு பிடிக்கிறேன். எடுத்து ஓட்டையில் விடுறேன். எந்த ஓட்டையா? இது கேன ஓட்டையா? சரிண்ணா. ஊட்ட உடனே நான் உலாம் ஊட்டி முடிச்சு விடுவேன். அவர் மட்டும் லாஸ்ட் விட்டு உள்ள உள்ள பார்க்கணும். சரிண்ணா. ஒரு லட்சம் ஆட்டி எடுத்து பைக்கில் போடுறது. இதுதான் உனக்கு வேலையா? சரிண்ணா. அவ்வளோதான். இதுக்கு என்னங்கிற நீ வேலை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேண்ணா. சரி உனக்கு என்ன சம்பளம் கொடுத்தாலும் எதிர்பார்க்குறேன்? அண்ணா இந்த ஒரு வகுத்துக்கு சோறு போட போகுங்க. இந்த வகுத்து சோறுலாம் போட முடியாது. நீ சம்பளத்தை பேசி முடிச்சுக்கலாம். சோறுங்களாம் அந்த வேலையை ஆகாது. பார்த்து பண்ணி கொடுங்கண்ணா. என்ன தர பண்றது? நீ திங்கிற தூங்க தான் வேலையை வச்சுட்டு இருக்கிற. பார்த்து போட்டு கொடுங்கண்ணா. என்ன என்னக்காரரு என்ன வியாபாரத்துல விட்டு பால் வியாபாரம் ஆரம்பிச்சிட்டீங்களாட்டிருக்கு. இப்படி ஒரு எருமாட்ட பக்கத்துல வச்சிருக்கீங்க. அது நல்லா பாரு மனசன். அது என் வேலையாள் இன்னைக்குதான் வேலை சேர்ந்தான். பானை சொல்றேன். ஆளை போறான். ஐயோ அம்மா இதான் சொல்லுங்க. டெலிவரி ஆகுது. டெலிவரி தான். டெலிவரியா? ஆமா. நல்லா பயத்து தீனி திம்பானாட்டு நல்ல பெருத்து போயிடுறாங்க. நல்லா பெருத்து போனோம். நீ வாங்கி போட்ட மாதிரி சொல்றவா? ஓர அப்படி ஆகுமா? ஆசையாகுதா? ஆசையாகுதா அவருக்கு அப்படி ஆகும்னு? ஐயோ அந்த மாதிரி ஆயிட்டா அவ்வளவுதான். இல்ல ஒரு 10 மாசம் தான் அப்படி இருக்கும். அதுக்கு மேலாம் அவர் குறைச்சிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரி என்ன இந்த வியாபாரம் இவனை எதுக்கு வச்சிருக்க?
நான் வேலைக்கு தான் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றுறதுக்கு பிடிக்கணும்னு நான் ஊத்துறப்ப சொல்லு ஊற்றும் போது பிடிச்சா தானே ஒரு நாள் கரெக்டாக இருக்கும். இல்லை நெவுந்து போகுது. ஏண்டா வேணுமா ஊத்துறதா? ஏன்டா? வச்சுக்கோ. ஐயோ. ஏன் நீ கட்டி பிடிச்ச நான் நஞ்சிருவேன். சாதி பிதுங்கிரும். சரி யோ நீதான் ஒரு முட்டாள் நினைச்சா உன் கூட இருக்கான் பாரு இவன் பாட்டும் முட்டாளா இருக்கான். யார பார்த்து நீ முட்டாளுங்கடா? ஏன்டா? எங்க அண்ணனை பார்த்து முட்டாளுங்கடா. இங்க பாரு அப்படியே அதிருது எல்லாம். கம்முனரு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். எங்க அண்ணனை பார்த்து நீ முட்டாளுங்கடா. ஏன்டா நீ கம்முனருங்க. நேத்து வந்த இவன் உங்களை முட்டாளுங்கிறான். இப்பதானே வந்தா? ஏன் நேத்து வந்தோம்? சரி இப்ப நானும் சொல்றேன். அவன் என்னடா முட்டாளு? நீயும் ஒரு முட்டாளு. இல்ல எங்க அண்ணன் கேள்வி கேப்பாரு, அதுக்கு பதில் சொல்ல பாக்கலாம். சரி யோ நீ இப்ப கேள்வி கேக்குற, நான் பதில் சொல்றேன்னா என்னன்னு பாரு. என்னது நான் கேள்வி கேட்பேன்? அவன் சொன்னா சின்ன பையன் சொல்றேன் நானும். பதில் கேக்குறீங்க அவள. நீ என்ன வாய மூடு. நீ கேளுப்பா. என்னத்த கேட்கணும்? கேட்டே ஆகணும். ஒரு சாய்க்கு ஒரு பிராவும் கொடு. நீ தானே கேள்வி கேள்வி கேளுடா. கேள்வியா? நான் என்ன கேள்வி கேட்பேன்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த விடுகாத ஒண்ணுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. சரி போ, சும்மா டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன். பொம்பளைன்னு போட்டு வச்சு நான் அவ்வளவுதான் மாலை. கேளு. ராத்திரி எல்லாம் மூடி இருக்கும், காத்தாலாம் விரிஞ்சிக்கும். நீ எப்படி நீ தான் கேள்வி கேளுங்க. என்ன பத்தி என்ன கேள்வி கேட்ட? நல்ல கேள்வி தானா? பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏன் இன்னதான் நானும் அழகா சம்மாதிக்கிறேன். உங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாது போ. இதுக்கும் தெரியாது. அட இது பாரு, அதே கோவம் இவனுக்கு தெரியல. அதுக்கு பதில சொல்ல அவகிட்ட. கை சப்பு மட்டும் இறங்குச்சு உன் சப்பை கழட்டிடுவேன். அது கழுறது என்ன எல்லாம் கலந்து போய் தான் கிடக்குதா? கொஞ்சம் பதில் சொல்லு. செம்பருத்தி பூ நைட் ஆனா மூடிக்குதா? ஆமா. காதால வெயில் போட்டா அப்படியே எரிஞ்சிக்கும். அட ஆமால. பாத்தியா? சரிடா, அடுத்து கேளு. கேளு சும்மா. கேளுமா அப்புறம் ஒட்டுட்டு அடிப்பானே வந்தீங்கன்னா வேணாம். நீ கேளு. இதுக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? எனக்கு என்னதான் கேள்வி கேட்கல. கேள்ல கணக்கான ஹோட்டல் விட்டாலும் இல்ல அடக்கு முடக்கம் தான் ஆடும். என்ன கேட்ட? கணக்கான ஹோட்டல் விட்டா அப்படி அடக்கு முடக்கம் தான் ஆடும். அதுல